ஃபைனலி சூப்பர்மேன் மூவி பார்த்தாச்சு. ஜேம்ஸ் கன் என்னத்தை குக் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட் சினிமான்றது தான் இப்போதைக்கு குக் பண்ணிருக்காரு. படம் உண்மையாக சூப்பரா இருக்கு. காமிக் அண்ட் அனிமேஷன்ல பார்த்தேன் செம பிரைட்டான கலர்ஃபுல்லான ஒரு சூப்பர்மேன் படத்தை தான் நம்ம ஜேம்ஸ் கன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சரி வாங்க மூவியோட ரிவ்யூ ஷேர் செட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர் ஹீரோஸும் சூப்பர்மேனும் எக்ஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற ஒரு வேர்ல்டுல தான் மூவியோட ஸ்டோரி நடக்குது. தேர்ட் இயர்ல இருக்காரு நம்ம சூப்பர்மேன். இந்த வேர்ல்டையும் மெட்ரோபாலிஸையும் நிறைய பிரச்சனைல இருந்து காப்பாத்திக்கிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ லைஃப் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா சூப்பர்மேனை ஹெவியா ஹேட் பண்ணக்கூடிய லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனை மென்டலா பிசிக்கலா டேக் டவுன் பண்ணி அவரை நேசிக்கிற மக்களை அவரை வெறுக்க வச்சு அவரை பார்த்து பயப்பட வச்சு அதுக்கப்புறம் தான் சூப்பர்மேனை போட்டுதலும்னு சொல்லிட்டு இதுக்கு ஏத்த மாதிரியான பிரச்சனைகளை சூப்பர்மேனுக்காக உருவாக்கி அதுல சூப்பர்மேனை நம்ம லெக்ஸ் லூத்தர் அழகா சிக்க வைக்கிறாரு. இந்த பிரச்சனை எப்படி நம்ம சூப்பர்மேன் சால்வ் பண்ண போறாரு, லெக்ஸ் லூத்தர் எப்படி டிஃபீட் பண்ண போறான்றதான் படத்தோட கதை. அடுத்து அப்படியே படத்தோட பாசிட்டிவ் பார்த்துருவோம். டேட் கர்சர் ஆஸ் சூப்பர்மேனை பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ணிருக்காரு. படத்தோட எல்லா கேரக்டர்ஸோட ஆக்டர்ஸுமே பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ணிருக்காங்க. நிக்கோலஸ் லூத்தர் லெக்ஸ் லூத்தர் போர்ட்ரேல் தரமா இருந்துச்சு. அடுத்து மூவியோட ரீமிக்ஸ் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ஒரிஜினல் ஸ்கோர் இருந்திருக்கலாம், லைக் மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு இருக்கிற மாதிரி. அடுத்த படத்துல சூப்பர்மேனுக்கு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மிஸ்டர் டெர்ஃபிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராங்கான ரோலே இருக்கு படத்துல. அடுத்த படத்துல கிரிப்டோ படம் ஃபுல்லா ஒரு காமிக்கல் பிளே தான் பண்ணிருக்கு. அடுத்த டெக்னிக்கலா இது செம சவுண்டான படம். இது ஜேம்ஸ் கன் ஒரு தரமான படத்தை தான் குக் பண்ணிருக்காரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசியூ ஸ்டார்ட். படம் உண்மையா சூப்பரா இருந்தாலும் படத்துல மைனஸும் இருக்க தான் செய்யுது. அந்த இதுல படத்தோட ரைட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஏன்னா படத்துல டூ மச் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் அண்டர் பிளேவும் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து சூப்பர்மேனை ஹெவியா ஹியூமனைஸ் பண்ணிட்டாங்க. படத்துல சூப்பர்மேன் ஹெவியா அடி வாங்குறாரு. ஜேம்ஸ் கன் இன்வென்சிபிள மனசுல வச்சுக்கிட்டு இந்த சூப்பர்மேன் ரைட் பண்ணாறது தெரியல. ஏன்னா சூப்பர்மேனோட பவர் காமிக்கிற இடத்துல இன்வென்சிபிள் லைக் ஒரு போர்ட்ரேல் தான் நடந்திருக்கு. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல சூப்பர்மேனை சூப்பரா ஸ்ட்ரென்த் வைஸும் கேரக்டர் வைஸும் டெவலப் பண்ணி கொண்டு போலாம். அது அடுத்தடுத்த படங்களை பார்க்கணுமே சூப்பரா இருக்கும். பட் இங்க ஓவரா அடி வாங்குறாரு. படத்துல சூப்பர்மேனுக்கு அப் அண்ட் டவுனும் அதிகமா இருக்கும், அதுல டவுன் தான் அதிகமா இருக்கும். இப்படி படத்தை சுத்தி நிறைய மைனஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு தரமான படம் இது.